அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் பிதற்றல் இரட்டை பிள்ளையார் திருப்புகழ். சில சொற்றொடர்கள். கைத்தல நிறைகனி அப்பமோடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவ கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள்புய மதயானை மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புனம் அதனிடை இபமாகி அக்கூற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே. எம்பெருமான் முருகப்பெருமானின் திருவடிகளை வணங்கி, சான்றோர் பெருமக்களே, இந்த திருப்புகழில் உள்ள சில சொற்றொடர்களுக்கு நாம் விளக்கம் பார்க்கலாம் என்று நான் விழைகிறேன். சான்றோர் பெருமக்களே, இதில் முதல்ல கரிமுகன் என்கிற ஒரு சொல் வருகிறது இந்த திருப்புகழில். கரிமுகன் என்றால் யானை முகன் என்று பொருள். விநாயகர் யானை முகம் எப்படி பெற்றார் என்பதுதான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். கைலாயத்தில் சித்திரக்கூடத்தில் சில சித்திரங்கள் வரையப்பட்டிருந்தன. சமஷ்டி, வியஷ்டி, பிரணவ வடிவம், மந்திர சொரூபங்கள், ஆண் யானை, பெண் யானை, இப்படி பல சித்திரங்கள் வரையப்பட்டிருந்தன. அம்பிகையும் எம்பெருமானும் சித்திரக்கூடத்தில் இந்த சித்திரங்களை எல்லாம் பார்த்து கொண்டு வந்தார்கள். அப்படி வரும்போது அம்பிகை பெண் யானையின் மீதும் எம்பெருமான் சிவபெருமான் ஆண் யானையின் மீதும் பார்வை செலுத்தினார்கள், விழிமலர் பரப்பினார்கள். சான்றோர் பெருமக்களே, இவர்கள் விழிமலர் பரப்பின உடனே 100 கோடி சூரியன் பிரகாசத்துடன், கோடி சூரியன் பிரகாசத்துடன், யானை முகத்துடன், 4 கைகளுடன் விநாயகப் பெருமான் தோன்றினார். விநாயகப் பெருமான் தோன்றினார். மிக அழகான வடிவம், யானை முகம். இந்த அம்மா, நம் அம்பாள் அம்பிகை பெண் யானையை பார்த்தார். நம் அப்பன் சிவபெருமான் ஆண் யானையை பார்த்தார். அதன் விளைவாக மிக அழகான சூரிய பிரகாசம், கோடி சூரிய பிரகாசமுள்ள யானை முகமுள்ள 4 கைகளுடன் விநாயகப் பெருமான் தோன்றினார். விநாயகப் பெருமான் தோன்றினார். அதைத்தான் இந்த தேவார பாடல் கூட மிக அழகாக சொல்லும். பிடியதன் உரு உமைகொள மிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலிவலம் உரை இறையே. தேவாரம் நம்ம சொன்ன கருத்தை தான் இந்த தேவாரம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. ஆக இவர் பெண் யானையை பார்த்தார், எம்பெருமான் ஆண் யானையை பார்த்தார், விநாயகப் பெருமான் அவதரித்தார். இப்படித்தான் நம் விநாயகப் பெருமானுக்கு யானை முகம் வந்து தோன்றியது. சான்றோர் பெருமக்களே, இன்னொரு சொற்றொடர் இருக்கிறது. கற்பகம் எனவினை கடிதேகும். கற்பகம் எனவினை கடிதேகும். நாம் பெருமானை பார்த்து, விநாயகப் பெருமானை பார்த்து, எம் கற்பகமே,
விநாயக பெருமானே என்று மனமொழி மெய்களால் நாம் தொழுதால், வணங்கினால், போற்றினால் நம் வினைகளெல்லாம் தூள் தூளாகும். நம் வினைகளெல்லாம் பறந்து போகும். நம் வினைகளெல்லாம் ஒழிந்து போகும், அழிந்து போகும். நாம் என்ன செய்யணும்? கற்பகமே, எம் பெருமானே, விநாயகப் பெருமானே, யானை முகத்தவனே என்று நாம் சொன்னால் போதும். அந்த பெயரை நாம் சொன்னால் போதும், நம் வினைகளெல்லாம் பறந்து ஓடும். வினைகளெல்லாம் பறந்து ஓடும். அதைத்தான் 11ஆம் திருமுறை கூட மிக அழகாக சொல்லுகிறது. விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணீர் பணிமின் கனிந்து. ஆக உங்கள் வினைகள் ஓட வேண்டுமா? உங்கள் வினைகள் ஒழிய வேண்டுமா? உங்கள் வினைகள் தீர வேண்டுமா? விநாயகப் பெருமானை நினையுங்கள். விநாயகப் பெருமானை போற்றுங்கள். அவன் புகழ் பாடுங்கள். உங்கள் வினைகள் எல்லாம் தீர்ந்து போகும். சான்றோர் பெருமக்களே, இன்னொரு சொற்றொடர் இருக்கிறது. மதியமும் வைத்திடும் அரண் என்று ஒரு சொற்றொடர் வருகிறது. தட்ச பிரசாபதி இருந்தான். அவனுக்கு 27 பெண்கள். அஸ்வினி முதல் ரேவதி முடிய 27 பெண்கள். அந்த பெண்கள் 27 பேரையும் அனுசுயாவின் மைந்தன் சந்திரனுக்கு மணம் முடித்து வைத்தான். கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்ப 27 பெண்களையும் தக்ஷன் சொன்னா, மருமகனே, நீ இந்த 27 பெண்களிடமும் சமமாக அன்பு செலுத்த வேண்டும்னு சொல்லி தான் கொடுத்தான். ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை, கார்த்திகை, ரோகிணி என்கிற இந்த 2 பெண்கள் மீது மிக அதிகமாக அன்பு செலுத்தினான் சந்திரன். மற்ற பெண்கள்லாம் போய் அப்பா கிட்ட சொன்னாங்க, தட்சன் கிட்ட. உடனே அவன் என்ன பண்ணான்? அவன் ஒரு கெடுமொழி சாபம் கொடுத்துட்டான். நீ உன் கலைகளெல்லாம் குறைந்து போகட்டும் அப்படின்னு ஒரு கெடுமொழி கொடுத்துட்டான், சாபம் கொடுத்தான். ஓடினான் சந்திரன் இந்திரங்கிட்ட, நீ தான் காப்பாற்றணும் இப்படி தக்கன் சொல்லிட்டாரு. அவன் சொன்ன, நம்மால் ஒன்றும் ஆகாது, நீ பிரம்மா கிட்ட போகணுன்னா. ஓடினான் பிரம்மா கிட்ட சந்திரன். நம்மால் ஆகாது, நீ சிவபெருமான்கிட்ட ஓடுன்னா. சிவபெருமான் போய் அவர்கிட்ட போய் அவர் காலில் விழுந்தான். காலில் விழுந்தவுடனே பெருமான் சிவபெருமான் தன் காலில் விழுபவர்களையெல்லாம் தன் தலையில் வைத்து கொள்வார். அப்படிப்பட்ட தலைவர், அப்படிப்பட்ட இறைவன், அப்படிப்பட்ட கடவுள் உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. எந்தை அவ்வழி மதீனை நோக்கி நீ யாதும் சிந்தை செய்திடேல், எம்முடி சேர்த்திய சிறப்பால் அந்தம் இல்லை இக்கலை இவன் இருந்திடும், அதனால் வந்து தோன்றும் நின் கலையெல்லாம் நாள்தோறும் மரபால். கந்தபுராணம். இது கந்தபுராணத்தில் வர செய்யுள். சொன்னார் சிவபெருமான், நீ ஒன்றும் கவலைப்படாத சந்திரா, நிலவே நீ ஒன்றும் கவலைப்படாத. எப்போ என் காலில் வந்து விழுந்தியா, உன்னை தூக்கி நான் என் தலையில் வைத்து கொள்வேன். இந்த தலையில் இந்த கலை இருக்கிற வரைக்கும் உனக்கு அழிவு கிடையாது, அழிவு கிடையாது என்று சந்திரனை எம்பெருமான் சடாமுடியில் வைத்து கொண்டார். சடாமுடியில் வைத்து கொண்டார். இப்படித்தான் சிவன் சடையில், சிவன் தலைமுடியில் சந்திரன் வந்த வரலாறு இதுவாகும். சான்றோர் பெருமக்களே, இதுவாகும். இன்னொரு சொற்றொடர் இருக்கிறது. பெருமான் முப்புறத்தை எரித்தான். ஒரு செய்து முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரான்னு வருது. ஆக சிவபெருமான் முப்புறத்தை எரித்தவன், திரிபுரங்களை எரித்தவன், முப்புறம் எரி செய்த அச்சிவன் என்று சொற்றொடர் வருகிறது. சான்றோர் பெருமக்களே, தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி என்கிற 3 அரக்கர்கள் இருந்தாங்க.
அவங்க இரும்பு கோட்டை, பொன் கோட்டை, வெள்ளிக்கோட்டை வைத்து கொண்டு எல்லா தனக்கு பிடிக்காதவர்களெல்லாம் அவர்கள் அந்த கோட்டையில் அப்படியே பறப்பாங்க. பிடிக்காத ஊரில் நகரத்தில் போய் அப்படியே இறங்குவாங்க. அந்த நகரமே அழிந்து போய்விடும். இப்படியெல்லாம் அவர்கள் நாசம் செய்து கொண்டு வந்தார்கள் இந்த 3 அரக்கர்களும். தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மானி. எல்லா தேவர்கள் மற்றவங்களாம் ஓடி போய் முறையிட்டாங்க, சாமி நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி. சொன்ன உடனே பெருமான் சரி இந்த திரிபுரங்களை எரித்து விடுவதற்காக அவர் படைகள்லாம் தயார் செய்தார். ஆக ஒரு தேர் ஒன்று ஆயத்தமானது. இந்த உலகம் பூமி இருக்குதே அதுதான் தேர் தட்டு. 4 வேதங்கள் இருக்கின்றனவே அதுதான் 4 குதிரைகள். இந்த தேருக்கு 4 குதிரைகள். சந்திரன், சூரியன் 2 உருளிகள், ஈருருளி. இது ஒரு பக்கம் சந்திரன், ஒரு பக்கம் சூரியன். ஆக ஈருருளி தான் ஆட்சி. பிரம்மா தான் தேர் ஓட்டி. இந்த தேர் செலுத்துபவன் பிரம்மா. அம்பு யாருன்னு பார்த்தா திருமால் தான் அம்பு. அம்பனுடைய முனை அக்னி, அதுதான் அம்பனுடைய முனையாகும். மேருமலை அதுதான் வில்லா, மலை தான் வில்லா. வாசுகின்ற பாம்பு அதுதான் கயிறான். ஆக இப்படி பெரிய ஒரு தேர் உருவானது திரிபுரங்களை எரிப்பதற்காக. இப்போது இந்த திருமால், அக்னி, பிரம்மா இவங்களாம் பேசிக்கிட்டாங்களாம். நாம் மட்டும் இல்லைன்னா இந்த சிவபெருமானால் இந்த திரிபுரங்களை எரிக்க முடியாதுன்னு பேசிக்கிட்டாங்களாம். இது சிவபெருமான் காதில் விழுந்த உடனே சொன்னார், வேண்டாம்ப்பா உங்கள் உதவி வேண்டாம் என்று உட்கார்ந்த இடத்திலிருந்து சும்மா சிரிச்சாராம் சிவபெருமான். அந்த சிரிப்பில் திரிபுரங்கள் எரிந்து போயின. சிவபெருமான் சிரித்தார், திரிபுரங்கள் எரிந்து போயின. பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன், அவள் சிரித்தா சிரிப்பில் 100 பேர் செத்து போயிட்டான்னு ஒரு திரைப்பட பாடல் வருது. சான்றோர் பெருமக்களே, அவள் சிரித்தா சிரிப்பில் 100 பேர் செத்து போயிட்டான். இந்த கருத்து எங்கேருந்து வந்தது அந்த கவிஞனுக்கு? சிவபெருமான் சிரித்தார், திரிபுரங்கள் எரிந்தனன்னு கேள்விப்பட்டான். அதை அப்படியே கொண்டாந்து இந்த பொண்ணுக்கு வச்சுட்டான். ஆக இப்படி சிவபெருமான் தன் சிரிப்பினாலேயே திரிபுரங்களை எரித்து சாம்பலாக்கினார் சான்றோர் பெருமக்களே. ஆனால் அதை நமக்கு திருமலர் சொல்லுவார், அப்பணி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் சற்றனன் என்பர்கள் மூடர்கள் முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் எய்தமை யாரறிவாரே. திரிபுரங்கள்னு சொல்கிறியப்பா, அது வேறு ஒன்றும் இல்லைடா. அப்படி சொல்கிறவங்களாம் மூடர்களாம். யார்? திருமூலர் திருமந்திரத்தில். முப்புறம் என்பது மும்மல காரியம், அது வேறு ஒன்றுமல்லை. முப்புறம் என்பது 3 மலங்கள், ஆணவ மலம், கண்ம மலம், மாயா மலம். இதைத்தான் அழித்தார். ஆக திரிபுரம் என்பது வேறொன்றுமல்லை, முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர்கள். திரிபுரங்களை அழித்தான் என்று சொல்பவர்கள் மூடர்களா? அப்போ என்னவா அது? திரிபுரங்கள் என்பன 3 மலங்கள், ஆணவம், கண்மம், மாயை. ஆக இந்த 3 மலங்களைத்தான் பெருமான் அழித்தார். முப்புறங்கள் அல்ல, மும்மலங்கள் என்று நமக்கு திருமூலர் அருளியிருக்கிறார் சான்றோர் பெருமக்களே. ஆக இது சில சொற்றொடர்களை நாம் பார்த்தோம். இதில் நாம் தெரிந்துக்க வேண்டியது, இந்த திருப்புகழில் இந்த இரட்ட பிள்ளையார் என்று சொல்லப்படுகின்ற கைத்தல நிறைகனி என்று தொடங்குகிற இந்த திருப்புகழ் நமக்கு என்ன சொல்லுகிறதுன்னா, விநாயக பெருமானை நாம் காரியங்கள் முடிவதற்கு அவரை நினைக்க வேண்டும். நினைத்தால் நாம் எடுக்கின்ற காரியங்கள் இனிது நிறைவேறும். நினைத்தால் இனிது நிறைவேறும், நினைக்காவிட்டால் இனிது நிறைவேறாது, துன்பம்தான் வரும். எடுத்துக்காட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மறந்துட்டார் சிவபெருமான், நினைக்கல, அவசரத்தில் நினைக்கல, அச்சு உடஞ்சி போகுது. முருகப்பெருமான் நினைச்சார் விநாயக பெருமானை, திருமணம் நடந்தது. ஆக சான்றோர் பெருமக்களே, விநாயக பெருமானை நினைத்தால் நம் வாழ்வில் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் வந்து சேரும். நினைக்காவிடில் துன்பங்கள் வந்து சேரும். பெருமக்களே, நாம் விநாயக பெருமானின் திருவடிகளை வணங்குவோமா?
எல்லா நலங்களையும் வளங்களையும் பெறுவோமா? நன்றி, வணக்கம்.